தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதக்யா சர்வவ்யாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சதக்யா சர்வவ்யாபிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஜானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாமதானம் கலிதேவம் காஞ்சிமந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு A and B are the same, later C will appear. A and B are the same, later C will appear. இது யார் இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தடவை பாருங்கள். இது கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வருது. டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா அப்படின்றவர் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. செப்டம்பர் 1990 1990 91 வரைக்கும் அவர் தான் அந்த பொசிஷனில் இருந்திருக்கார். அதை தவிர ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மனாகவும் அவர் இருந்திருக்கார். 15th February 2018 அன்றைக்கி தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கா. நடந்தது எப்போவோ நடந்தது, அதை பண்ணியிருக்கா. ஏன்னா 90 நடந்திருக்குன்னா என்ன அந்த 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 வருஷங்களில் தான் நடந்திருக்குது. அவர் சொல்கிறார், ஒரு வீடியோ பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அசாசினேஷன் முடிஞ்சிருத்து, அவள் இறந்து போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதை ஃபாலோட் பை இந்திரா காந்திஸ் அசோசியேஷன் 6 முக்கியமான ஒரு பேர் கொலையாயிருக்கா. நிறைய பேர் கொலையாயிருக்கா, அதில் 6 பேர் முக்கியமானவா அப்படிங்கிறா. அது என்கொயர் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கா. அந்த கமிஷனில் சேர்மன் பார்த்தா இவராக வச்சுருக்கா, டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா. அதனால் இவர் அதுக்கு அந்த கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ இந்த பக்கம் எங்கேயோ வந்திருக்கார் போல சென்னை. அதனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பெரியவாளை பார்த்துட்டு போகலாம், சொல்லணும்னு இல்லை, பெரியவாளை பார்த்துட்டு போகலான்னு போகிறாரு. இவர் அங்கே போனார்னா என்ன இருக்குது, சாதாரண 9:30 மணி 10 மணிக்கு இவர் தூங்க போயிடுவாராம். அதுக்கு மேலே இவருக்கு ரங்கநாத் மிஸ்ரா தூங்கி பழக்கமானவர். ஆனால் என்ன எடுத்துன்னா, அன்றைக்கி பெரியவா என்ன பண்ணால், ஒரு 9:30 மணிக்கிட்ட ஆகும்போது 11:30 வா அப்படின்னு அவள் கூட ஹிந்தியில் தான் பேசிப்பானான். 11:30 வான்னு சொல்லியிருக்கா இவரை ரங்கநாத் மிஸ்ரா. அவர் என்ன நினச்சாராம், 11:30 மணின்றது நாளைக்கு கார்த்தால இருக்கும் போல இருக்குன்ட்டு பெரியவா கிட்ட மனசில் நினச்சிட்டே இருந்தாராம். உடனே பெரியவா சொல்லலாம், என்ன நாளைக்கு நினச்சியோ, நாளைக்கு கார்த்தால? இல்லை இன்றைக்கி தான் 11:30 மணிக்கு வாப்போம் அப்படின்னு. அவர் அப்புறம் தூங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே மடத்துலேயே 9:30க்கு அப்புறம் அப்படியே ஒலாத்தின்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டாராம் 11:30க்கு. அப்போ பெரியவா கிட்ட அவர் உட்காந்த உடனே ஹிந்தியில் தான் 2 பேர் பேசுவாளாம். அதான் how are you going to start your enquiry? பெரியவா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டது. பெரியவாளுக்கு எப்படி தெரியும், பெரியவா தான் பரமேஸ்வரன் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், எதுவுமே சொல்லலை டீட்டெயில்ஸு. எனக்கு ஒரு என்கொயரி இருக்குது, பின்னு ஒரு என்கொயரி இருக்குது, அது செட்டு வச்சுருக்கார். கொஞ்சம் பேர் அதை ஒரு டைப் ஆஃப் என்கொயரி, பி ஒரு டைப் ஆஃப் என்கொயரி அப்படின்னாராம். பெரியவா சொன்னாலாம், போத் ஏ அண்ட் பி ஆர் த சேம் அப்படின்னாராம். அவர் முழிச்சாராம். லேட்டர் சி வில் அப்பியர் அப்படின்னாராம். அதுவும் பெரியவா சொல்லிட்டாராம். அவருக்கு புரியலை, கலங்கெடுத்து அவருக்கு தூக்க கலக்க வேறு. என்ன பண்ணாராம், சரி நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டாராம். அதுவும் இல்லாமல் பெரியவா கேட்டாலாம், எப்படி ஏ அண்ட் பி சேம் தான் அப்படின்னு நினைக்கிறியோ? எதுவுமே சொல்லாத போது பெரியவா இதெல்லாம் சொல்கிறான்னா, பெரியவா தான் பரமேஸ்வரன் எதுக்கு திருப்பி சொல்கிறோம்? எந்த விஷயத்தையுமே சொல்ல, ஏதோ ஒரு ஒரு என்கொயரியை ஏன்னு வைக்கிறாரு, இன்னொருத்தரை என்கொயரி பண்ணணும்னு வச்சுப்போம், அந்த விஷயத்தை பின்னு வச்சுருக்காரு. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பெரியவா எப்படி சொல்கிறாருன்னா, பெரியவா ஒன்றுமே இன்புட்டே கொடுக்காம எப்படி சொல்கிறா? பெரியவா பரமேஸ்வரன்
பெரியவாளே கேட்டாலும் எப்படி ஏன் பியும் ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன்னு உனக்கு உடன்பாடு இல்லையோ அப்படின்னாராம். சரி, நீ எவ்வளோ வருஷமாக லாயராக இருக்க அப்படின்னு பெரியவா கேட்டாலும். 19 வருஷம். சரி, எவ்வளோ வருஷமாக ஜட்ஜாக நீ இருக்க அப்படின்னா 15 வருஷமா அப்படின்னாராம். சரி, வித் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ டூ நாட் அக்செப்ட் வாட் ஐ சே. ஓகே, கம் பை 11 AM டுமாரோ. பெரியவா அப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டார். போயிட்டார். அவர் போனவர் அவருக்கு தூக்கமே வரல. அவர் போய் ராத்திரி அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கூட டிஸ்கஸ் வேறு பண்ணியிருக்கார். பெரியவா கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது என்ன டைப் ஆஃப் என்கொயரி, என்ன பண்ண போகிறோம், பின்றது என்னதுன்னு இது எல்லாத்தையும் பேசி பார்த்து அவளுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அடுத்த நாள் வந்தாலாம். அவரையும் கூட்டின்னு வந்தாராம். வந்த உடனே பெரியவா கிட்ட இது மாதிரி அவளே நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரெண்டும் பாசிபிள் தான், ஏஎன்பி ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, கிளம்பு, போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுட்டாராம் பெரியவா. அப்புறம் 3 மாதத்துக்கு கழித்து இவருக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. யாருக்கு? இவருக்கு ரங்கநாத் மிஸ்ராக்கு. அவர் அங்கே போயிட்டார் டெல்லிக்கு. அப்போ ஏ அப்படிங்கிறதா அது என்னதோ அதை ரிசால்வ் பண்ணிருக்காரு. அது பண்ணும்போது பியும் ரிசால்வ் ஆகிடுது. அப்போ ஏவை சரி பண்ணும்போது பியும் சரி ஆகிடுது. அப்போ ஏன் பி ஆர் த சேம்னு பெரியவா தான் சொல்லிட்டால, முடிஞ்சு போச்சு. புதுசாக சி ஆரம்பித்து என்னது அப்படின்னு கேட்டால் ஒரு 1900 பேருக்கு நிறைய பேர் அங்கே கிளாஷ்லாம் நடந்திருக்கு. கம்யூனல் கிளாஷ் இதெல்லாம். அவளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும், கவர்மெண்ட் தான் பண்ணணும். டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி DDA அது மூலம் கான்பூர், பொக்காரா அந்தந்த இடங்கள்லாம் நிறைய இருக்குவா, செத்து போயிருக்கா. அவளுக்கு சந்ததிகள் இருப்பாள், அவளுக்கு அந்த வீடை கட்டி கொடுக்கணுமே. அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு அவள் குடும்பத்துக்கு, அதை கட்டி கொடுக்குற மாதிரி. அப்புறம் பஞ்சாப், அதான் கான்பூர், பொக்காரா. அப்புறம் பஞ்சாபில் குருத்வார் இருக்கு இல்லையா, அந்த குருத்வாரெல்லாம் எல்லாம் இதை போட்டு பாம் பிளாஸ்ட் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி அது பெரிய டெஸ்ட்ராயாக இருக்குது. அதை திருப்பி கட்டி கொடுக்கறதுக்கான வேலை பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ணி அதெல்லாம் இவர் தான் இருந்த ரங்கநாத் மிஸ்ரா தான் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சி ஆகிடுது. அதான் பெரியவா சொன்னால் ஏஎம்பி ஆர் த சேம். அதுக்கப்புறம் சி வில் அப்பியர்னார். இப்போ சின்னா எவ்வளோ பெருசு நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். பெரியவா ஒரே வார்த்தை தான், பெரியவா இஸ் ஈஸ்வர் அப்படிங்கிறார். நம்மளும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். பெரியவா பரமேஸ்வரன். பெரியவாளுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ஜெய் ஜெய்சங்கர், மகாபிரிய பாதம் சரணம், மகாபிரிய பாதம் சரணம்.